அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 26/4/2024 சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி காலை 7:46 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. அனுஷ நட்சத்திரம் பின்னிரவு 3:39 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். சித்தயோகம் பின்னிரவு 3:39 வரை, பின்பு மரண யோகம். சுப முகூர்த்த நாள். ராவுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் பழிச்சொல்கள் உங்கள் மீது விழும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த கால பிரச்சனைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணிக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடக ராசி நேயர்களே, எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தூர பயணங்களை தள்ளி வைப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பயணங்களால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பேச்சால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, பேச்சால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் குறைந்து அனுகூலமான நிலை உண்டாகும். அதிகாரியிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைவதால் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.